தலைப்பு செய்திகள். ஆணையிறவில் உற்பத்தி செய்யப்படும் உப்புக்கு ஆணையிறவு உப்பு என்ற நாமத்தை வழங்க தீர்மானம். செம்மணி மனித புதைகுழி, இதுவரையில் 7 மண்டையோடுகள் மீட்பு. மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் 3ஆம் கட்ட பணிகளை ஆரம்பிக்க தீர்மானம். பிள்ளையானின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சேட்டலைட் தொலைபேசி. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4026 உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆணையிறவு உப்பள தொழிற்சாலையின் ஒரு சில சேவையாளர்கள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆணையிறவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்புக்கு ஆணையிறவு உப்பு என்ற நாமத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த அமர்வின் போது முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் நாமம் ரஜு உப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. முழு சந்தை கட்டமைப்பையும் கைப்பற்றுவதற்காகவே இந்த பெயர் நாமம் பயன்படுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு பிரதிநிதிகளின் வலியுறுத்தலுக்கு அமைய ஆணையிறவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை ஆணையிறவு உப்பு என்று குறிப்பிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினர் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு தரப்பினரை தவறாக வழிநடத்தியுள்ளார்கள். உப்பளத்தில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து தொழிலாளர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஆணையிறவு தொழிற்சாலைக்கு அரசியல் பரிந்துரைகளுடன் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. முறையான வழிமுறைகளுக்கு அமையவாகவே நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அரசியல் தலையீடு உள்ளது என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆணையிறவு உப்பள தொழிற்சாலையின் ஒரு சில சேவையாளர்கள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தால் உப்பு உற்பத்திக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. தொழிலாளர்களின் நலன்புரி திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அந்த மனித எச்சங்கள் 1995 1996 ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் 20 யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வு பணிகளை தொடர்ந்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் 15 ஆரம்பமானது. 2ஆம் நாளான 16 அகழ்வின் போது முழுமையான எண்பு தொகுதிக்கு மேலதிகமாக மண்டையோடு ஒன்றும் கை எலும்பு ஒன்றும் மீட்கப்பட்டது. இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களிலிருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் மனித புதைகுழியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்நிலையில் 17 யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் திங்கட்கிழமை மீள அகழ்வு பணிகள் ஆரம்பமான போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி அப்பகுதி சேராக காணப்பட்டமையினால் பிறிதொரு பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்போது 5 மண்டையோடுகளுடன் எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரையிலான அகழ்வு பணிகளில் 7 மனித மண்டையோடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் எலும்புக்கூட்டு எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளன. 3 மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் அப்பகுதியினை மனித புதைக்குழி என பிரகடனப்படுத்த வேண்டும். அதனால் அப்பகுதியை மனித புதைக்குழி என பிரகடனப்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் 3ஆம் கட்ட பணிகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இத்திட்டத்தின் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. குறித்த துறைமுக அபிவிருத்தி பணிகள் 3ஆம் கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இக்கட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகம் கிழக்கு மற்றும் தென் மாகாணத்திலிருந்து வருகை தரும் மீன்பிடி படகுகளுக்கான நீர், மின்சாரம், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய வசதிகள், மீனவர்களுக்கு தேவையான வலை தயாரிக்கும்
அழைக்கும் வசதிகள், ஏல விற்பனை மண்டப வசதிகள் மற்றும் வான்வழி செய்தி பரிமாற்ற வசதிகள் போன்றவற்றை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கிணங்க மயிலிட்டு மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் 3ஆம் கட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள தரையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டுமானங்களை மேற்கொள்ளப்படுவதற்கும் கருத்திட்ட காலப்பகுதியை 2027ஆம் ஆண்டு வரைக்கும் நீடிப்பதற்கும் கடற்தொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள், கட்சி செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழு தலைவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்ய அல்லது முறைப்பாடளிக்க எந்த ஒரு நபருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரசார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளில் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் 7ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பார்வையிடும் வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு நபரும் அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை அவற்றின் நகல்களை பரிசோதிக்கலாம். இந்த தேர்தல் பிரசார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகள் 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 6 படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை ஆகியவற்றின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் நடந்து வருகின்றது. முன்னர் சோதனை செய்யப்பட்ட அலுவலகத்தில் புலனாய்வு மதிப்புள்ளதாக நம்பப்படும் குறிப்பிடத்தக்க ஆவணங்கள் கிடைத்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆவணங்களுக்கு மேலதிகமாக பல மொபைல் போன்கள் மற்றும் ஒரு சேட்டலைட் தொலைபேசியும் நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டுள்ளன. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளுடன் ஏதேனும் தொடர்புகள் உள்ளதா என்பதை கண்டறியும் நோக்கில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. பாகிஸ்தானின் கராச்சி பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கராச்சியில் உள்ள மாலிர் சிறையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் பிரதான வாயிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போது கைதிகளில் ஒரு குழுவினர் திடீரென கதவை திறந்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் கைதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 3 சிறை அதிகாரிகள், ஒரு காவலர் படுகாயம் அடைந்துள்ளனர். விசாரணையில் 216 கைதிகள் தப்பி சென்றமை தெரிய வந்துள்ளது. அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் சுமார் 80 கைதிகளை சிறைப்பிடித்துள்ளனர். தப்பியோடிய கைதிகளை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4026ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5 பேர் பலியாகியுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருகின்றது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழகம் ஆகிய மாநிலங்களில் புதிய தொற்றாளர்கள் அதிகம் பேர் கண்டறியப்பட்டு வருகின்றனர். கேரளாவில் 80 வயது முதியவர் ஒருவர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளார். இவருக்கு நிமோனியா, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய்களும் இருந்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் 70 வயது, மற்றொருவருக்கு 73 வயதாகின்றது. இவர்கள் இருவரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களாவர். தமிழகத்தில் 69 வயது பெண்மணி ஒருவர் பலியாகியுள்ளார். இவருக்கு கொரோனா தொற்றுக்கு முன்னதாகவே பார்க்கின்சன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். மேற்கு வங்கத்தில் 43 வயது பெண்மணி ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். இவருக்கு இணை நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல உயருவதைக் கண்டு அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும், பொது இடங்கள் அல்லது மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் முகக்கவசம் அணிந்து கொள்ளவும் அந்தந்த மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். வரலாற்றில் இன்று 1981 யாழ் மாவட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் நடைபெற்றன. 1987 பூமாலை நடவடிக்கை. இலங்கையின் ஆளுகைக்குட்பட்ட வான்பரப்பில் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய வான்படை விமானங்கள் யாழ் குடாநாட்டின் மீது உணவுப் பொதிகளை வீசியது. 1989 சீனாவில் தியனன்மென் சதுக்கத்தில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது. பல மாணவர்கள்
மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2001 அரச மாளிகையில் ஜூன் 1 இடம்பெற்ற படுகொலைகளை அடுத்து ஞானேந்திரா நேபாளத்தின் மன்னராக முடிசூடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.